வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். நம்ம இந்த ஒரு பைக் சம்மந்தப்பட்ட கார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதுக்கடுத்து இல்லை இந்த ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துல வந்து இது BS6 இன்ஜின்பா, இது BS4 இன்ஜின்பான்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் கேட்டிருப்போம். அந்த இடத்துல இந்த ஒரு BS4 அண்ட் BS6 என்ற டேர்மை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி என்னன்னு புரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த ஒரு விஷயம் வந்து பைக்கோட ப்ரைஸிங்கில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுத்தின ஒரு விஷயமே கூட. அதனால் இன்றைக்கி நம்மள இந்த BS4னா என்ன, BS6னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட், அதுக்கப்புறம் இந்த வண்டியில் என்ன அட்வான்டேஜ், இந்த வண்டியில் என்ன அட்வான்டேஜ்ன்ற மாதிரி ஒரு BS6 vs BS4 கம்பேரிசன் ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பார்க்க முடியும் சேனல் உங்களுக்கு தெரியும். அது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அப்படி இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசுமா, வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த BS6ல் இருக்க அந்த BSன்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் இல்லையா? அந்த ஒரு BSன்ற வார்த்தைக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டோம்னா வச்சுக்கலாம், பாரத் ஸ்டேட்டு எமிஷன் ஸ்டாண்டர்ட் தான் அந்த ஒரு BSன்றதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்மாக. இந்த BS6ன்றது ஜஸ்ட் நம்ம வண்டியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக்கல் திங்கோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் திங்கோலாம் இல்லை. இந்த ஒரு பாரத் ஸ்டேட்டுன்றது வந்து நம்ம நாட்டோட ஒரு எமிஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஆமாங்க, நம்ம நாட்டில் வந்து நிறையவே பைக்குகள் லான்ச் ஆகும். அந்த லான்ச் ஆகக்கூடிய பைக்குகளில் வந்து பொல்யூஷன் வந்து இந்த லெவலில் தான் இருக்கணும்னு நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி லான்ச் ஆகக்கூடிய எல்லா பைக்ஸும் டெஸ்ட் பண்ணி இது வந்து ஓகேப்பான்னு சொல்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த பாரத் ஸ்டேட் சிஸ்டம். இந்த ஒரு பாரத் ஸ்டேட்டு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த ஸ்டாண்டர்டில் புது புது நாம்ஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு நாம்ஸ் தான் ஒன்று BS4, ஒன்று BS6. ஆமாங்க, இது ஒரு BS4லேருந்து BS6 இருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஷியேட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு BS4 வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மோஸ்ட்லி கார்பரேட்டர் தான் இருக்கும். மேபி அதை ஒரு சில கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலில் வேணால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. பட் BS4ன்னு பார்த்தா அதுக்கு வந்து கார்பரேட்டர் இருந்தாலே மோர் தென் எனஃப். அது வந்து ஒரு மெக்கானிக்கல் காம்போனன்ட். அதில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக்லாம் தேவையில்லை. அந்த ஒரு மெக்கானிக்கல் காம்போனன்ட் வந்து ஏர் பேக்ஸ் மூலமாக வர காற்றையும் பெட்ரோல் டேங்க்லேருந்து வர பெட்ரோலையும் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு ஈக்குவல் லெவலாக மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ஒரு கம்பக்ஷன் சேம்பருக்கு எரிக்கிறதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு டிவைஸு. அந்த ஒரு டிவைஸ் வந்து BS4ல் நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனால் BS6ல் வந்து அது இருக்காது. அதுக்கு பதில் நம்மளுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்னா நம்மளுக்கு டேங்க்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரானிக்கல் மோட்டார், அதான் நம்ம எப்படி தண்ணியெல்லாம் சக் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பெட்ரோலை சக் பண்ணி பம்ப் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரானிக்கல் பம்பை நம்மளுக்கு டேங்க்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு கீழே வந்து அதுக்கான அந்த ஒரு ஏர் கண்ட்ரோல், அதான் EC யூனிட் இருக்கும். அதுக்கடுத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த ஒரு 3 விஷயமும் எலக்ட்ரானிக்கலி ஃபுல்லாக ஆப்ரேட்டடு. 3ம் சேர்ந்து ஒர்க் ஆகிறது மூலமாகவும் உங்களுக்கு அந்த ஒரு காற்றையும் பெட்ரோலையும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணலாம். பட் ஆனால் கார்பரேட்டர் மூலமாக பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் மூலமாக பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு கார்பரேட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெக்கானிக்கல் திங். ஆமாம், அதில் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களால் கண்ட்ரோல் இருக்க முடியும். மிச்சம் எல்லாம் அதுவே ஒரு இஷ்டத்துக்கு தான் கலக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டர்ன்றதுனால நீங்கள் ஒரு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த ஒரு ஃபியூல் மிக்சரை. எக்ஸஸ் ஃபியூல் போகிறதோ இல்லை எக்ஸஸ் ஏர் போகிறதோ இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு பொல்யூஷன்ன்றது அந்த வண்டியிலேருந்து வெளியே வரக்கூடிய காற்றுல கம்மியாகவே இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷனை BS6 வெஹிக்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், அந்த ஒரு கேட்டலிட்டி கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அதுனா கேட்டலிட்டி கன்வெர்ட்டர்னு கேட்டிங்கன்னா, முதல் இருக்கிற பழைய பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைலன்சர்னு ஒன்றுமே இருக்காது, அப்படியே ஒரு ப்ளைனாக போகும். பஜாஜோட ஒரு சில பைக்ஸில் வந்து பஜாஜோட மோஸ்ட்லி எல்லா பைக்ஸ்லையும் இன்னமும் ஒரு டேங்க்குமாக இருக்கும். அது வேறு விஷயம், அதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். பட் நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து அந்த கேட்டலிட்டி கன்வெர்ட்டர். கேட்டலிட்டி கன்வெர்ட்டர்ன்றது எதுவுமே இருக்காது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பைப் மாதிரி போயிடும். பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த புது பைக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சைலன்சரில் ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக அப்படியே பம்ப் அப்படியே ஒரு வீங்கின மாதிரி இருக்கும். அந்த பேர் தான் கேட்டலிட்டி கன்வெர்ட்டர். நீங்களே நிச்சயமாக யோசிச்சிருப்பீங்க, இது மட்டும் நான் வீங்கிக்கிட்டு இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்ற ஒரு யோசனை வந்திருக்கும். அந்த ஒரு யோசனை நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்குள்ளே தான் கேட்டலிட்டி கன்வெர்ட்டர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்டலிட்டி கன்வெர்ட்டரில் என்னென்ன இருக்கும் தெரியுமா? உரேனியம், பலேடியம். இந்த பலேடியம்ன்ற வார்த்தையை நீங்கள் எங்கேயும் கேட்டிருப்பீங்க, யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி எக்ஸ்பென்சிவான ஒரு சில மெட்டீரியல்ஸை வச்சு அது என்ன பண்ணும், இந்த காற்றுலேருந்து வர அந்த ஒரு நச்சு காற்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அந்த ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு சில விஷயங்களை வந்து ஃபில்டர் பண்ணி லிக்விட் ஃபார்மாக மாற்றி அது வந்து உங்களுக்கு வெளியேற்றிடும்.
மிச்சம் ஓரளவுக்கு பியூரிஃபைடான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டை உங்களுக்கு வண்டியில் கொடுக்கும். இது மாதிரி ஒரு முக்கியமான வேலையை இந்த ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் செய்யுது. அதனால தான் BS6 வெஹிக்கிள்ஸில் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் பற்றி தெரிஞ்ச இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங் வச்சுருக்காங்கன்னு சொன்னிருந்தேன் இல்லையா? இந்த ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் மட்டும் அறுத்து திருடி எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் வெளிநாட்டில் நிறையா இருக்குது. நம்ம ஊர்லாம் அப்படி கிடையாது, கவலைப்படாதீங்க. வெளிநாட்டில் இது மாதிரி அறுத்து திருடுற கூட்டம் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மினிமமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோசித்து பார்க்க தேவையில்ல. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், BS4லேருந்து உங்களுக்கு BS6க்குன்னு பார்க்கும்போது சென்சார்ஸ். ஆமாங்க, உங்களுக்கு BS4லேருந்து பார்க்கும்போதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு என்ன மிஞ்சி போனால் அந்த ஒரு சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்கும். அதை விட்டால் ஒரு சில பைக்ஸில் அந்த ஒரு டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருவாங்க, ரேர்லி. பட் ஆனால் உங்களுக்கு BS6ல் எல்லா வெஹிக்கிள்ஸ்லுமே உங்களுக்கு அந்த ஒரு சைட் ஸ்டாண்ட் சென்சாரில் அந்த ஒரு ஆக்சிஜன் சென்சார், அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஜின் ஆயில் சென்சார், அதுக்கடுத்து அந்த ஒரு இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார், அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஆங்கிள் சென்சார், இந்த மாதிரி ஒரு சில ஒரு 4-5 இல்லை ஒரு நிறையவே சென்சார்ஸ் வந்து மேனட்ரியாக ஃபோர்ஸ் பண்ணி அந்த வண்டியில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்சார்ஸ் மூலமாக அந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை அந்த வண்டியோட அந்த ஒரு ஈஸியாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வண்டியை ஆப்ரேட் பண்ணும். இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வண்டியிலேருந்து வெளியாகக்கூடிய பொல்யூஷனை கம்மி பண்ணணும் BS6 தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. நிச்சயமாகவே கம்மி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கம்மி பண்ணணும். பட் ஆனால் நம்ம BS4லன்னு பார்த்தோன்னா அது மாதிரி சென்சார்ஸ்லாம் மோஸ்ட்லி எதுவும் இருக்காது. நேச்சுரலாக அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு டோனில் தான் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் அதனால் அன்பர்ன்ட் ஃபியூல்ஸ் அது மாதிரி வெளியாகி அந்த வண்டியோட பொல்யூஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த BS6ஓட ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லணும்னா வச்சிங்களா, உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்கல் ஆப்ரேட்டர்ன்றதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த ஒரு எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஆமாம், உங்களுக்கு கரெக்டான ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் போகுதுன்றப்போ உங்களுக்கு மைலேஜ் சூப்பராக இருக்கும், பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து நீங்கள் எதனா ஒரு ஃபால்ட்னா அந்த ஒரு OBD டூல் போடுறது மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் அந்த OBD டூலில் இன்னொரு மைனஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், இந்த ஒரு BS6 வந்த புதுசுலன்னு பார்க்கும்போது இந்த OBD டூல் வந்து அந்தளவுக்கு நம்ம ஊரில் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. அதனால் நிறைய பேரால் இந்த வண்டி அட்டன் பண்ண முடியல. நீங்கள் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் BS4 வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு BS4ல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்ற போது நீங்கள் அந்த ஒரு பிரச்சனையோட கூட அந்த வண்டியை ரன் பண்ணி ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாம். பட் BS6ல் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு ஃபால்ட் வருதுன்றப்ப உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் வரும், வண்டி அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது அப்படியே வச்சுட்டு ஓட்டுறதுன்றப்ப நிச்சயமாக நீங்கள் 6 வெஹிக்கிள்ஸை BS4 வெஹிக்கிள்ஸை விட ரொம்பவே கவனமாக கவனிச்சிக்கணும். அது இல்லாமல் இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், நம்ம நார்மலான கார்பரேட்டர் பைக்கில் நம்ம பெட்ரோல் வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ட்ரை ஆகி போனாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் BS6 வெஹிக்கிள்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த பம்பை வந்து வெறுமனே ட்ரை லெவலில் ஓட்டுறீங்கன்றப்ப அந்த வண்டியோட அந்த ஒரு ஃபியூல் பம்புன்றது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர் நம்ம வீட்டில் வச்சுருக்க தண்ணி மோட்டரை எடுத்துக்கலாமே, அந்த மோட்டரே வச்சிங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்து ஓட்டினா தான் அதோட கண்டிஷன் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் தண்ணியே இல்லாமல் வெறுமனே அந்த மோட்டரை ஓட்டுறீங்கிறப்ப அதில் இருக்க அந்த வாஷர் அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க அதெல்லாம் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு மோட்டருமே, இதுவுமே திட்டத்திட்ட தண்ணி ஈர்த்து கொடுக்குற ஒரு மோட்டர் மாதிரி தான். பட் தண்ணிக்கு பதில் பெட்ரோல், ரெண்டு லிக்விடு தானே. இதை மாதிரி நீங்கள் வெறுமனே ஓட்டுறீங்கன்றப்ப அதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் சீக்கிரமே தேய்மானம் ஆகி உங்களுக்கு ஃபியூல் பம்பு காலி ஆகிடும். அப்படி காலி ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய செலவாக உங்களுக்கு வச்சிடும். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் வச்சுருக்கீங்கன்றப்ப மேனிட்ரியாக ஒரு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் அந்த டேங்க்கில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு கம்பெனிலே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க, இதுதான் நல்ல விஷயம். அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு BS4 வெஹிக்கிளை விட நீங்கள் BS6 வெஹிக்கிளுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த BS6 தான் இப்போ இருக்கிறதுலே லேட்டஸ்ட்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. இப்போ BS6லேயே OB2ன்னு ஒன்று விட்ருக்காங்க. அந்த OB2 என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், பேஸ் 2ன்னு அர்த்தம். ஆமாம், இந்த BS6லேயே இன்னும் கொஞ்சம் அப்கிரேடு மாதிரி இந்த ஒரு சிஸ்டம் எதுக்காக விட்டாங்கன்னா வச்சுங்களேன், இன்னும் அப்கமிங்கில் வரப்போகிற ஃபியூலில் வந்து அதிகபட்சமாக எத்தனால் கலப்பன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எத்தனால்ன்றது ஒன்றும் இல்லை, கரும்பு, அதுக்கடுத்து இது மாதிரி ஒரு சில நேச்சுரலான ஒரு சில திங்ஸை வந்து நொதிக்க வச்சு அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாராயம். இது சாராயமானு கேட்டிங்கன்னா ஆமாம், சாராயம் தான். எத்தனால்னா சாராயம் தான். அந்த ஒரு சாராயத்தை நம்மளுடைய பெட்ரோல் கூட கலந்து வருங்காலத்தில் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா கச்சா எண்ணெயோட அந்த ஒரு டிமாண்டு, ப்ரைஸிங் எல்லாம் அதிகமாகுதுன்றது உங்களுக்கே தெரியும். அப்படின்றப்ப அது வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் மிக்சிங் பெட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதை மாதிரி ஒரு மிக்சிங் பெட்ரோலையும் நம்ம வண்டி தாங்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு E20 பைக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த E20 பைக்ஸில் என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுன்னு கேட்டோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சென்சார் இருக்கும் அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தாண்டி. அதனால் உங்களால் அட்மாஸ்பியரிக் அந்த ஒரு ஏரும் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வண்டியோட ஃபியூலிங் லைனில் எல்லாம் அந்த ஒரு எத்தனால் வந்து அரிக்காத மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோட்டட் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், இந்த எத்தனால் வந்து கொஞ்சம் வந்து மெட்டலாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ரப்பராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கொஞ்சம்
அரிச்சிரும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன காம்பனண்ட்டுன்னு. அது வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபியூல் பம்ப்பு, அதுக்கான ஒரு பைப்பு, அதை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி E20 வெஹிக்கிள்ஸாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த ஒரு OB2வில். அது இல்லாமல் இதில் வந்து OB2ன்னு ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு BS6ல் OB2ன்னு ஒன்று இருக்கும். இது OB2 phase 2ன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸ், இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு சென்சார் மூலமாக. ஓகே, அப்போ BS6 பொல்யூஷன் கம்மியாக தானே கொடுத்துட்டு இருந்துச்சு, அப்புறம் எதுக்கு திடீர்னு BS6 OB2 எடுத்து வந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது ஒன்றும் இல்லைங்க, முதல்லாம் ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணுறாங்கன்னா அதோட பொல்யூஷன் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு லெபார்ட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட லெவல் டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வண்டியை ஓட்டி ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை வச்சு அதுலேருந்து வர பொல்யூஷனை மெஷர் பண்ணுவாங்க. பட் ஆனால் போகலை கவர்மெண்ட் என்ன அது ஒரு ரூமுக்குள்ளே வச்சு ஓட்டிட்டு அதை நீங்கள் மெஷர் பண்ணி கொடுத்துட்டு அது கரெக்டாக ஆகிடுமா? நம்ம ஊரில் சில டைமில் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, டெம்பரேச்சர் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும்பா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டி இது பண்ணோம் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெபார்ட்டரிலாம் வேணாம், எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரியலாக ஆன் ரோடில் ஓட்டி அதை மெஷர் பண்ணி அதில் வர ஃபியூல் எமிஷன், அதான் அந்த ஒரு எமிஷன் ரிப்போர்ட்டை கொடுங்க, அதில் பாஸ் ஆச்சுன்னா உங்கள் வண்டி பாஸு மாதிரி சொல்லிட்டாங்க. இதை மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, கம்பெனிஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் சென்சாரை இன்க்ளூட் பண்ணி அந்த வண்டியில் அந்த ஒரு டியூனிங் பண்ணி அந்த ஒரு ஃபியூலிங் லைன்லாம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இந்த BS6 OB2ன்ற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் அதான் இறக்கிட்டாங்க. சரி, ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த BS6 OB2னா என்ன, BS6-4னா என்ன, BS4னா என்ன, BS6னா என்னன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு BS4 and BS6 பைக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவை இப்படியே முடிச்சுவோம். இந்த BS4 and BS6 பற்றி நீங்கள் நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.